கொண்டுக்கோங்க என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ காசு தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ காசு ப்ரைஸ் பேச பற்றி கிரிப்டோ காசு டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஸை டெவலப் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $96,900 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா 97,000லேருந்து 95,500 இதுதான் வந்து டிமாண்ட் ஏரியா நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவை உடைக்காத வரைக்கும் ப்ரைஸ் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் ஸ்டில் நவ் நம்மளுக்கு சஸ்டைன் ஆகி நின்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ கடந்த ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த அப்டேட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். அது ஏன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டோட்டலாகவே நம்மளுக்கு ஒரு டோஜி கேண்டல் தான் ஃபார்ம் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா. இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே பக்காவாக டோஜி கேண்டல் தான் ஃபார்ம் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால தான் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு என்ன அப்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா உடஞ்சி ப்ரைஸு கீழே வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இப்படி டிமாண்ட் ஏரியா உடஞ்சி இந்த லோக்கு கிட்ட வந்து இந்த லோ உடச்சானா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து 89 வந்து உடச்சிருவான். ஸோ 89 உடச்சி கேண்டல் வந்து விக் வச்சானா ப்ரைஸ் மேலே போவோம். ஒருவேளை கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தராக வந்து டவுனில் தான் போவோம். அடுத்து எங்கே போவான்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இந்த ரேஞ்சை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 79லேருந்து 71 அது ரேஞ்சுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பட் ஆனால் அதுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. ஸோ அதுக்கு வந்து இந்த 89 உடச்சாதான் அந்த ரேஞ்சுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஓகேங்களா. ஸோ அது வைக்குமே இந்த டிமாண்ட் ஏரியா ஸ்டில் வேலிட். அந்த டிமாண்ட் ஏரியாவை தான் ப்ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக ஹோல்டாகி நின்றுன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆகிற வைக்கமே நம்மளுக்கு இந்த ஹையை உடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த டிமாண்ட் வந்து ஹோல்ட் ஆகிற வைக்கும். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ அதனால தான் வந்து எந்த விதமான அப்டேட்டும் நான் கொடுக்கவில்லை. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன ப்ரோ வீடியோ வரல எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இங்கே மூமெண்ட்டே இல்லை. அப்படியே டோஜி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல். ஸோ போன வார கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு இந்த போன வார கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டல். ஓகேங்களா. ஸோ ஸ்பின்னிங் டாப் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஹையும் எல்லோ கலர் மாற்றிக்கலாம். இந்த ஹையும் இந்த லோவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போது ப்ரைஸ் வந்து போன வீக் ஹைக்கு மேலே கேண்டல் க்ளோஸ் வைக்கணும், இல்லைனா இந்த வீக் லோக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். இப்போ இந்த ரெண்டு டைரெக்ஷனில் எது பக்கம் க்ளோஸ் வைக்குதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட். அது வரைக்குமே மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் கன்சல்டேஷன் தான். ஓகேங்களா. இந்த ரேஞ்சை ஹையை உடைக்கணும், இல்லைனா இந்த ரேஞ்சை லோவை உடைக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,02,500 உடச்சி மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சா ஃபர்தராக புல்லிஷு. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 91,400 உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சதுன்னா கீழே ஃபர்தராக வந்து பியரிஷ் மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. கீழே வர ஆரம்பிக்குன்னா கீழே டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்ட் நோக்கி தான் போகும். இன்னும் ட்ரெண்டெல்லாம் சேஞ்ச் ஆகலை. ட்ரெண்டு இன்னும் சேஞ்ச் ஆகலை. ட்ரெண்டு புல்லிஷில் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் இருக்குது பார்த்தீங்களா வீக்லியில் இருக்குது. இப்போதைக்கு இந்த வீக்லி இருக்க கேண்டலோட ஹை அண்ட் லோ தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த ரேஞ்சை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1,02,500. அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 91,400. சரிங்களா. ஸோ அது வைக்க நடுவில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ரேஞ்சஸ் தான். நடுவில் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே நம்மளுக்கு ரேஞ்சஸ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டல் தான் இந்த மண்டே கேண்டலுக்கு பார்த்தீங்களா மண்டே கேண்டலோட ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த மண்டே கேண்டலோட ஹை அண்ட் லோவை ப்ரைஸு உடைக்கணும். அது வரைக்கும் நம்மளுக்கு கன்சல்டேஷன் தான். எந்த விதமான அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேங்களா. கன்சல்டேஷனில் ஒரு எதுவுமே அப்டேட் பண்ண முடியாதுங்க. ஒன்று பிரேக் அவுட் ஆகணும், இல்லைனா பிரேக் டவுன் ஆகணும். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இதுதான் ஒரு இது கொடுக்கணும்னு சொல்லி ஏன்னா வந்து டெலகிராமில் எங்கே ப்ரோ அப்டேட் இல்லைன்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த அப்டேட்டை நான் கொடுத்துட்டேன். சரிங்களா. ரைட். அதுக்கப்புறம் இத்தீரியம். ஸோ இத்தீரியமை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம் ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது.
எல்லா கேண்டலுமே எல்லா காயினுமே பார்த்தீங்கன்னா மண்டே கேண்டல் ஃபார்மாக வந்து பார்த்தீங்களா ஒரு ஹை அண்ட் லோ செட் பண்ணுறது பார்த்தீங்களா அதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகின்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து ஒரு கன்சால்டேஷன் மோடு இருக்குது. அந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகணும். அதாவது போன வார கேண்டலை வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போய் இந்த வார கேண்டல் க்ளோஸ் வைக்கும் போது தான் அடுத்த ஒரு மூவே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ரைட். ஸோ இதுதான் இந்த ஒரு ஷார்ட் அப்டேட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கடைசியாக என்னோட டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் லைசன்ஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணி நீங்களும் அதில் ஓன் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.